வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டுடேயில் மொத்தமாக நம்ம வந்து 2 அப்டேட் பார்க்குறோம். அப்புறம் நம்ம சேனல்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து சேலம் பக்கத்தில் ஒரு பெரிய விபத்து நடந்திருக்குது. அந்த விபத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சுக்கிறாங்க. இது வந்து முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, தமிழ்நாட்டு எலெக்ஷன் அரசியலில் 5ஆவதாக ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு. நம்மளுக்கு தெரியும் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அப்புறம் 2வது என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில், 3வது நாம் தமிழர் கட்சி, 4வது தமிழக வெற்றி கழகம். இந்த 4 தான் தெரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா. 5ஆவது ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பற்றி என்னங்கிறது நான் சொல்கிறேன். அண்ணாமலை சம்மந்தப்பட்டதில்லை, பட் இருந்தாலும் அரசியல் நிகழ்வுங்கிறதுனால சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று, இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் வந்து அந்த சேலம் பக்கத்தில் நடந்த விபத்தை பற்றி வாசிச்சிட்றேன். சேலம் அருகே அரியனூரில் அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இறந்தவங்களுக்கு வந்து நம்ம ஓம் சாந்தி சொல்லிப்போம். இப்போ நம்ம பார்க்குறோம் அண்ணாமலையுடைய ஆரம்பிச்சிருந்து இப்போ நம்ம 140 எபிசோடு ஒரு 4-5 மாதமாக வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 அரசு பேருந்து விபத்து பார்த்துருப்போம். ஸோ ஒரு முறையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி விபத்துலாம் தடுக்கக்கூடியது நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக கவர்மெண்ட் பஸ்லாம் ஆடிட் பண்ணணும். ஆடிட் பண்ணி அது கண்டிஷனில் இருக்குதா, என்ன பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரிவென்டிவாக தடுக்க முடியும்னு சொல்லிகிட்டே இருப்பார். திருப்பி வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப மனசு வருத்தமான விஷயந்தான். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இல்லாத உள்ள பிரச்சனை தான். ஸோ இது வந்து முதல் இது. ரெண்டாவது, இந்த 5 கூட்டணி சொல்லியிருந்தேன், 5வது கூட்டணி சொல்லியிருந்தேன். இது யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா அவர்கள் ஆரம்பித்த கட்சி. சசிகலா அவங்க தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரிய பேர், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறது டிவி. இவங்க அம்மாங்கிறத எடுத்துகிட்டு புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு நினைக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கு அகில இந்தியாவும் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அகில இந்திய புரட்சி தலைவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி ஏதோ ஒரு 10 எழுத்து வருது. ஸோ அந்த கட்சியும் ராமதாஸ் அவர்கள், சீனியர் ராமதாஸ் அவர்களுடைய கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சினே சொல்கிறார். ஸோ இவங்க எப்படி அதிமுகனே சொல்லிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டில் மேஜர் டீம் வந்து அன்புமணி அவர் சொல்லியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க தேசிய ஃபியூச்சர், சரி இன்னும் அவருக்கு வந்து இன்னொரு 20-30 இயர்ஸ் அரசியல் இருக்குது. ஸோ அவர் பின்னாடி போகலாம் அப்படி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து கூட்டணி அறிவிச்சிருக்கிறாங்க, சைன் பண்ணி அறிவிச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னு சொன்னால், நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால், இவங்கெல்லாம் இப்போ சீனியர் ராமதாஸோ இல்லாட்டி சசிகலா அவர்களோ ஒரு டிஎம்கே கிட்டேயோ இல்லை ஏடிஎம்கே கிட்டே போக முடியாதுன்னா ஆல்ரெடி உள்ள சண்டை போட்டிருக்கிறாங்க. சரி, சசிகலா அவர்கள் போயிருப்பாங்கன்னு நினச்சேன். அவங்களும் போகல. நாம் தமிழர் கூடயோ போக முடியாது, ஏன்னா அவர் தெரில. அப்புறம் விஜய் அவர்கள் இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏதாவது போய் சேர்ந்துருவாங்க, இல்லாட்டி அவங்க கூட கூட்டணி வைப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். தனியாக கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இவங்களுடைய பர்பஸ் இல்லாட்டி நோக்கமே வந்து ஓட் ஸ்பிளிட் தான் அப்படிங்கிறது தோணுது எனக்கு. அதாவது சசிகலா அவர்களுக்கு வந்து ஏடிஎம்கேவோட ஓட்டை பிரிக்கிறது, சீனியர் ராமதாஸ் அவர்களுக்கு பாமக ஓட்டை பிரிக்கிறது. அப்போது இவங்களுக்கு தெரியும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். போய் சேர்ந்தா கூட அந்த கூட்டணி பலமாயிடும், அதுவும் வேணாம்னு நினச்சிட்டு தனியாக கூட்டணி வச்சு ஓட்டை பிரிக்கிறதே நோக்கமாக வச்சு பண்ண போகிறாங்க. இவங்க வந்து சவுத்தில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் சசிகலா அவர்கள். அவர் வந்து இந்த பாமக பெல்ட்டில் நிற்க போகிறாரு. அப்போது இது டெஃபினட்டாக என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திமுக பின்னணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஸோ திமுக வந்து நீங்கள் என் கூடலாம் வந்து சேர வேண்டாம், அது வந்து ஒரு மாதிரி இது ராங் பெர்செப்ஷன் இருக்குது, நிறைய பேர் நான் சேர்த்துட்டே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், யார் கூட கூட்டணி சேர்ந்துடாதீங்க, தனியாக வந்து நின்று ஓட்டை பூரா பிரிங்க, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்கங்கிறது தான் வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கணிப்பு. பியூர் இந்த ஓட்டை பிரிக்கிற ப்ளே தான். ஆனாலுமே பார்த்தோன்னா ரொம்ப ஆப்போசிட் கூட சேர்றதும் சரி, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல சேர்ந்ததும் சரி, இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஓட் ஸ்பிளிட் பண்ணுறதுக்காக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கங்கிறது தெரியுது. மேபி ஒரு சில ஓட்டர்ஸ் தெரியாமல் இருக்கலாம். பட் அப்படி இருந்துமே அவங்க எதிரி கூடயே கை கோர்க்கறது கூட ரெடியாக இருக்கிறாங்க. இது வந்து ஹியூமன் சைக்காலஜி தான் நினைக்கிறேன். அதாவது கூட இருக்கிறவன் வளர்றது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது எதிரி கூட ஜெயிச்சுட்டு போட்டோம், இவன் என்னையை முந்திட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. அது அரசியல் மட்டும் இல்லை, பொதுவாகவே இருக்குது. ஸோ சாமிச்சரணம் இதுதான் வந்து அடுத்த அப்டேட்டு. அண்ணாமலை சம்மந்தம் இல்லை, பட் நம்ம பாலிடிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது பார்ப்போங்கிறதுனால சொன்னேன். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து விஜய் அவர்கள் பற்றின ஒரு மீம் ஒன்று ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணலாட்டு இருந்தேன். அந்த மீம் வீடியோ நம்மளால் ஷேர் பண்ண முடியல, ஏன்னா காப்பிரைட் வயலேஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்த வீடியோவே ரிமூவ் ஆகிடுச்சு. அப்போ நினச்சேன், அப்போ நம்ம ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால், ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு கம்யூனிட்டி சேனல் அந்த மாதிரி ஒன்று வாட்ஸ்அப்பில் ஒன்று பண்ணிவிட்டு டெய்லி ஒன்று பண்ணி வச்சுப்போம். ஸோ தட் நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் நான் என்ஜாய் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும், நம்ம வீடியோக்கு ரிலேட்டடான வீடியோஸுமே ஷேர் பண்ண முடியும். இப்போ அண்ணாமலை அவரோட ஃபுல் ஸ்பீச்சஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்லன்னு சொன்னால், நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறதில்ல. ஏன்னு சொன்னால் காப்பிரைட்னால நம்மளுக்கு அது உரிமை இல்லை அப்படிங்கிறனால பண்ணுறதில்ல. அப்போ நான் ஹைலைட்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும், எனக்கு அந்த வீடியோட லிங்க் வேணும், இல்லாட்டி அந்த வீடியோவே பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து வாட்ஸ்அப்பில் அரட்டையில் ஷேர் பண்ணலாம்.
மற்ற ஒரு சில இப்போது ஜட்ஜ்மெண்ட் காப்பீஸ்லாம் இருக்கும், நான் படிப்பேன், அது உங்ககிட்டயும் வந்து ஷேர் பண்ணலாம். யூடியூப்லேயும் என்னென்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியுது, கமெண்ட்ஸில் கொடுக்க முடியல, டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவ்வளோ விசிபிலிட்டி இல்லை. அப்போ இது ஃபார்ம் பண்ணிக்கலாம், நெட்வொர்க்காகவும் இருக்கும். நம்மளால ஒரு வீடியோ போட்டோன்னா டக்குன்னு உங்ககிட்டயும் கொண்டு போய் சேர்க்க முடியும், நீங்களும் அதை இமீடியட்டாக பார்க்க முடியும் அப்படிங்கிறனால. ஸோ இதில் உங்களுக்கு ஆர்வங்கிற பட்சத்தில் நம்ம வாட்ஸ்அப்பாச்சும் அரட்டையாச்சும் நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வில் பி மோர் கனெக்டட். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மற்றபடி பொதுவாகவே உங்களோட கருத்துக்கள் எப்பயுமே பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.